Hi, hello to everyone. Tamil software technologies. Previous videos la pathinga appadina different type of videos paathirukom tekla la. Same today videos la enna paaka porona simple thumbnail eppadi nama vaikkiradhu appun solli dhaan paaka porom. Okay va. Same nama different type of project work பண்ணுவோம். Okay, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம ஓபன் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணலாம், சேம் ஒரு இது மட்டும் நம்ம வச்சுட்டு ஓகேவா thumbnail மட்டும் வச்சுட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்களா? அதனால எப்படி thumbnail நம்ம வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம பெல் ஐக்கான பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டிருப்பீங்களே, உங்க ப்ராஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் இதுமாதிரி லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லோட் பண்ணி வச்சுட்டு சேம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க எடிட் எல்லாம் வியூ. ஓகே, அந்த ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு இருக்குங்களா? சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்னு ஒன்று இருக்கும், ப்ராஜெக்ட் thumbnail அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? சேம் இந்த ப்ராஜெக்ட் thumbnail தான் நீங்கள் பிக் பண்ணணும். சேம் அதை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் நீங்கள் thumbnail வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சேவ் ஆயிரும். திருப்பி நீங்கள் ப்ராஜெக்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா thumbnail வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் ப்ராஜெக்ட் thumbnail நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சேம் எனக்கு இப்போ இங்கேருந்து இதுதான் thumbnail வேணும். ஓகேவா? இந்த thumbnail என்ன பண்ணுறேன், பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு அப்ளை ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த thumbnail வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கேயே காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குங்களா? சேம் இந்த ஓப்பன் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இல்லை ரீசன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே. ஓகேவா? சேம் இப்போ என்ன பண்ணுறேன், சேம் இப்போ இதை பிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் விசிபிள் ஆகாது. சேம் இதை பிக் பண்ணால் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு thumbnail அந்த ஸ்பேசிங், இந்த டெக்லாங் ஸ்பேசிங் தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் இதே நான் இதை பிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம மாற்ற வச்சது. ஓகேவா? ஓகேவா? தெரியுதுங்களா thumbnail? ஓகேவா? இதுமாதிரி தான் நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் thumbnail வந்து விசிபிள் ஆகும். ஜஸ்ட் அதை பிக் பண்ணி அப்படின்னாலும் அந்த thumbnail விசிபிள் ஆகுதா? சேம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். சேம் இதை பிக் பண்ணி அப்படின்னா ஓப்பன் வந்து thumbnail வந்து வராது, ஏன்னா நம்ம கொடுக்கல. ஓகேவா? உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு வந்து thumbnail நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கப்ப. ஓகே, சேம் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் எப்பயும் போல். ஓகேவா? சேம் இந்த வீடியோஸில் thumbnail மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.